வந்து ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ். என்ன அப்படின்னா சிறுகுடல் பெருக்குடலில் வந்து லிம்ஃபாங்ஜெட்டேசியா அப்படின்னு சொல்கிற ஒரு பினைன் டியூமர் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. அது எதோ கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம். யானைக்கால் நோய் அப்படிங்கிறது நம்ம கால்களுக்குள்ள லிம்ஃபாட்டிக்ஸ் ப்ராப்ளம் வரும்போது அந்த கால் வீக்கமாக இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இது வந்து நம்ம சிறுகுடல் பெருகுடலில் உள்ள லிம்ஃபாட்டிக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது அந்த சிறுகுடல் பெருகுடல் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமன் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்களில் டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுது. அப்போ இந்த இன்டெஸ்டைன் அஃபெக்ட் ஆகிருக்கும்போது காமனாக பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது வந்து டைஜஷன் அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம் இருந்து க்ரானிக்காக ஒரு லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். அவங்களால டயர்டாக இருப்பாங்க, வீக்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எதுவுமே வந்து அப்சார்ப்ஷன் லெவலுக்கு போகாமல் இருக்கனால. ஸோ அது இந்த டிசீஸ் வந்து இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது அப்படியே ஒரு டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தாங்க. டுவோர்ட்ஸ் ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு வரும்போது அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்ளம் என்னென்னா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு. இன்டெஸ்டைனுக்குள்ளே ப்ளீட் ஆகி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 மந்த்ஸாக எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுற அளவுக்கு இஸ் பிகம் மோசமாயிட்டார் ஹெல்த் கண்டிஷன். ஸோ எங்ககிட்ட வரும்போது வி ஹேட் அ பிளான். ஸோ 2 தரமாக இதை வந்து நம்ம பிளான் பண்ணலாம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து லைஃப் த்ரெட்டனிங் ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட் சர்ஜரி வி டுக் ஹிம் ஃபார் ஃபஸ்ட் சர்ஜரி. அப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் சிறுகுடல் பெருக்குடல் எல்லாமே எங்கே ப்ளீடிங் ஸ்பாட் இருக்குது, மேஜர் டிசீஸ் எங்கே இருக்கோ அது எல்லாமே எடுத்துட்டோம். ரிசெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மெயின் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேஜர் சர்ஜரிக்கு அவரை தயார்படுத்தணும் அப்படின்னா அவரோட உடல்நிலை சீராக இருக்கணும், அவரோட நியூட்ரிஷனல் வந்து பெட்டராக இருக்கணும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பிளானிங்கில் வந்து ஹோம் டிபிஎன் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து குடல் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அவரால் எதுவும் சாப்பிட முடியாது, டைஜஷன் ஆகாது. ஸோ அப்போ வந்து சென்ட்ரல் லைன் அப்படிங்கிற ஸ்பெஷல் லைன் போட்டு ஹோம் டிபிஎன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்ஜெக்ஷன்ஸாக கொடுத்து ஒரு 2 months அவரோட ஹெல்த் கண்டிஷனை ஃபுல்லாக ஸ்டெபிளைஸ் பண்ணதுக்கப்புறம் வி டுக் ஹிம் ஃபார் அ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இது வந்து காமனாக நம்ம இந்தியாவில் இப்போ வந்து காமனாக வந்து கிட்னி, லிவர், ஹார்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே பண்ணுறோம். இது வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம வந்து சிறுகுடல் பெருகுடல் ஸ்டொமக் பேன்க்ரியாஸ் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரேரான டிரான்ஸ்பிளான்ட் இப்போ தான் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் அண்ட் டெக்னிக்கலி சேலஞ்சிங் அப்படிங்கும்போது ஒரு பெரிய டீம் தேவைப்படுது நமக்கு. ப்ரொஃபஸர் டாக்டர் அனில் வைத்யா அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கீழே வி ஹேவ் அ பிக் டீம் அண்ட் இந்த டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து இதுக்கு ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மூளைச்சாவு அடைந்த பேஷண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது. ஸோ அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், டிரான்ஸ்டன் கவர்மெண்ட் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ஸோ இந்த கன்சர்ன்லாம் கொடுத்து டோனர் ஃபேமிலி எல்லாமே பேசி ஸோ வி டிட் திஸ் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஜான்வரி மந்தில் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ மேஜர் சர்ஜரி அண்ட் இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours நடந்துச்சு. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட்டோட ரிகவரி வாஸ் ஸ்மூத். ஒரு 5 to 7 days பேஷண்ட்டுக்கு எதுவும் நம்ம ஃபுட் கொடுக்குறதில்ல. அப்போது இந்த டிபிஎனில் தான் இருப்பாங்க. ஒன்ஸ் we make sure உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது then we slowly started on oral diet, நார்மல் சாப்பாடு கொடுத்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெயிட் மெயின்டைன் அதெல்லாம் பார்த்தோம். ரொட்டீனாக எல்லா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் தேவைப்படுற மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் நமக்கு வந்து இம்யூனோசப்ரெஷன் மெடிசன்ஸ் தேவைப்படும். பட் கம்பேர்ட் டு அதர் டிரான்ஸ்பிளான்ட் நமக்கு இதில் தேவைப்படுற மெடிசன் டோஸ் எல்லாமே கம்மி தான். ஸோ இப்போலேருந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம், நார்மலாக சாப்பிட்லாம். ஒரே ஒரு சின்ன இதுனா லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். பட் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் திரும்ப ஒரு 3 to 6 months ஆச்சுன்னா மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் மாதிரி he can be a normal person into the normal community. இது ரொம்ப ரேரான கண்டிஷன். அதனால் ரீசன் வந்து பர்டிகுலராக யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. லைக் நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஜெனட்டிக் டிஸார்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணதில்லை. ஸோ பட் யூஸ்வலாக அது வந்து பர்த் டிஃபெக்ட்னால தான் வரும். ஒரு பர்டிகுலராக இந்த ஜீன் அந்த ஜீன்னால தான் அந்த டிஃபெக்ட் வருது அப்படிங்கிறது இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் லெவலுக்கு வரல நமக்கு. என் பேர் டாக்டர் செந்தில்.